friends, வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்கும் கடவுளை நான் கண்டிப்பா பிரார்த்திக்கிறேன். சோ நான் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் லுக் எப்படி கிரியேட் பண்றதுதான் பார்க்கலாம். அதாச்சு இது நீங்க பொங்கலுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட சாரிக்கு. நீங்க இனி வெட்டிங்க்கு போறீங்க, சம்திங் என்ன பார்ட்டிக்கு போறீங்க, நீங்க என்ன போறீங்கன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த லுக்கை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்க இதே மாதிரி ப்ளூ அண்ட் கோல்டு லுக் தான் போடணும்னு இல்லை, இதே டெக்னிக் அண்ட் மெத்தட்ஸை வச்சு நீங்க என்ன கலர் தீம்ஸ்ல வேணும்னாலும் இந்த ஐ லுக்கை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து என் ஃபேஸை வந்து ப்ரிப் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பெனிஃபிட்னா மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை வந்து ப்ரிப் பண்ணிக்கொள்கிறேன். 2 ஃபேஸ்னா லிப் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நான் லிப்பையும் வந்து நான் ப்ரிப் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து ஒரு லிப்புக்கு ஒரு ப்ளம்பான ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். ஸோ நான் இப்போ ப்ரோ கன்சிலரை யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் என் கைக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் ஓவராக ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். கைக்கு பின்னாடி இப்படி எடுத்துட்டு ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கண்ணுக்கு கீழே இந்த டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே கலர் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ என்னை பியூட்டி பிளண்டர் எடுத்து நான் இது எல்லாத்தையுமே நல்லா பிளண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இந்த கலர் கரெக்டர் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிட்டு இப்போ நான் கன்சீலர் போட்டு கலர் கரெக்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கன்சீலர் மேக்கப் அகாடமியில் இருக்கிற 183 கன்சீலரை யூஸ் பண்ணி தான் அந்த வந்து கலர் கரெக்டர் எல்லாத்தையுமே கன்சீல் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓகே, நான் இந்த பியூட்டி பிளண்டர் எடுத்து இவ்வளோத்தையும் நான் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் கலர் கரெக்ட் பண்ணும்போது எங்களோட ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஸ்கின் டோனில் வந்துடும். ஸோ ஃபவுண்டேஷன் பண்ணும்போது கேக்கியாவோ அல்லது ஆஷியாகவோ மாறாது. இதுவே நாங்கள் கலர் கரெக்ட் பண்ணாமல் ஒவ்வொரு கலரில் இருக்கும்போது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸ் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஒரு ஆஷி லுக் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணி இப்போ என் ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஸ்கின் டோனில் இருக்கு. ஸோ இப்போ வந்து எங்களோட ஸ்கின் வந்து ரெடி டு அப்ளை ஃபவுண்டேஷன். ஸோ நாங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த NARS ஷியர் க்ளோ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து Macao. ஓகே, ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஐப்ரோ செஞ்சுக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு நான் ரெவல்யூஷன்லேருந்து ப்ரோ பொமாட் என்றதை யூஸ் பண்ணி இந்த ஐப்ரோ நான் செஞ்சுக்கொள்கிறேன். ஷேட் வந்து ஒரு டார்க் ப்ரௌன். ஓகே, ஸோ நான் ஐப்ரோ செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த எல்ஃப்ல வாவ் ப்ரோ ஜெல்லை யூஸ் பண்ணி இந்த ஐப்ரோ வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கொள்றேன், மூவ் ஆகாமல் இருக்கும் எங்கேயுமே. ஸோ நான் கலெக்ஷனில் நம்பர் 13 கன்சிலர் யூஸ் பண்ணி அந்த ஐப்ரோ வந்து கிளீன் பண்ணிக்கொள்றேன். அண்ட் ஒரு இந்த ஐலிட்டையும் வந்து ப்ரிப் பண்ணிக்கொள்றேன். தென் பியூட்டி பிளண்டர் எடுத்து நான் அப்படியே ஜஸ்ட் பேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மேக்கில் காம்பேக்ட் பவுடர் டார்க்கை யூஸ் பண்ணி இந்த ஐலிட்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்கிறதா செட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எங்கேயுமே க்ரீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த மோஃபின்ட 35V என்ற ஐப்ரோ பேலட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஐஷேடோ செஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும், முதல்ல ஒரு லைட் ஒரேஞ்சிஷ் கலர் மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்கொள்கிறேன். என்ன சாரிக்கு மெச்சா இந்த கலர் இதை வந்து நான் இந்த க்ரீஸுக்கு கொடுத்துக்கொள்றேன். இந்த மாதிரி பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து க்ரீஸுக்கு நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன்ல நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். எனக்கு எவ்வளவு டிஃபைனா எவ்வளவு ஸ்மூத்தா எனக்கு டிரான்சிஷன் ஷேட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த மோஃபின்ட அப்படி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கொள்கிறேன். மோஃபின்ட M124 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் வெட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரேயை வச்சு வெட் பண்ணிட்டு என்ன மோஃபி பேலட்ல இருக்க டார்க் ப்ளூ, இந்த ப்ளூவை வந்து என்ன இன்னர் கோனருக்கும் அவுட்டர் கோனருக்கும் நான் வந்து கொடுத்து கொடுப்பேன். அதை சும்மா ஒரு ஹேலோ ஐ மாதிரி தான் நான் செய்ய போறேன்.
அதே மாதிரி ஜஸ்ட் அவுட்டர் கார்னருக்கும் கொடுத்துக்கொள்கிறேன். தென் இந்த மோஃபின் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃப்ளஃபி ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். M506 என்று எடுத்து ஜஸ்ட் இந்த ரெண்டையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஜஸ்ட் ஒன்று இது பிளேன் ப்ரஷ் தான், இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கனெக்ஷன் மாதிரி. அகைன் மோஃபின் இன்னொரு ஃபிளாட் ப்ரஷ் எடுத்து அதை வெட் பண்ணிட்டு இந்த கோல்ட் கலரை வந்து இந்த மிடில்ல நான் போட்டுக்கொள்றேன். இந்த மாதிரி ஜஸ்ட் மிடில்ல போட்டுக்கொள்றேன். ஸோ முதல் யூஸ் பண்ண மோஃபின் M506 என்ற மோஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த பிளெயின் ப்ரஷ் அது எடுத்து இப்படி ஜஸ்ட் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன், எந்த ஹார்ஷ் லைன்னு தெரியாமல், கலர் எங்கே ஸ்டார்ட் ஆனது எண்ட் ஆனது தெரியாமல் இருக்கிற மாதிரி. அகெயின் இந்த ஃப்ளட் ப்ரஷ் எடுத்து அதே டார்க் ப்ளூ எடுத்து ஜஸ்ட் அகெயின் திருப்பி இங்கே வந்து பேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லீக் இந்த லைஃப் ப்ரூவ் என்று சொல்லி ஒரு ப்ரௌன் கலர் ஐலைனர் எடுத்து என் வாட்டர் லைனுக்கு வந்து ஐலைன் போட்டுக்கொள்றேன். டூ ஃபேஸ் போன் திஸ் வே இந்த கன்சீலர் வந்து ஹனி யூஸ் பண்ணி இந்த ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ஸோ என் பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் பேக் சைடு எடுத்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பேட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இந்த ஃபவுண்டேஷனுக்கும் கன்சீலருக்கும் இடையில இந்த ஹார்ஷ் லைனும் இல்லாத மாதிரி. ஓகே, ஸோ இந்த மேக்கிண்ட பவுடரை யூஸ் பண்ணி என் கண்ணுக்கு கன்சீல் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கொள்கிறேன், க்ரீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ என்ன பெனிஃபிட் இந்த ப்ரௌன்சரை யூஸ் பண்ணி நான் ப்ரௌன்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு பெருசாக வந்து ஃபேஸுக்கு வந்து கொண்டோரிங் யூஸ் பண்ணுறது சில நேரத்தில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால நான் ப்ரௌன்ஸ் மட்டும் பண்ணிக்கொள்கிறேன் சின்ன கிட்ட. இந்த ரிவல்யூஷனுக்கு கொண்டோ ஸ்டிக் எடுத்து நோஸ் கொண்டோரிங்க்கு இந்த சின்ன கீழையும் கொண்டோ பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு அதுக்கு வந்து இந்த கொண்டோ ஸ்டிக் யூஸ் பண்ண தான் விருப்பம். இப்படி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அது இந்த மாதிரி என் ஃபிங்கராலே நல்லா அமர்த்தி பிடிச்சிக்கொண்டு நோஸ் கொண்டோரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன், ஹார்ஷ் லைன் தெரியாத மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் திக்கான ப்ரஷ் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மாதிரி ஒன்று எடுத்து இந்த சின்ன கீழே போட்டதை கொண்டோ ஸ்டிக்கை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். தென் அகெயின் என்ன மோஃபின் பேலட் எடுத்து ஸோ நான் யூஸ் பண்ண அதே ப்ளூவை வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பென்சில் ப்ரஷ்ஷால வந்து ஓகே இந்த லோ லேஷுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கொள்றேன். இந்த ரெண்டு இன்னர் கோர்னரும் அவுட்டர் கோர்னர் சைடும். அகெயின் இன்னொரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் யூஸ் பண்ண அதே கோல்டை வந்து இந்த மிடில் ஏரியாவிலையும் நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். தென் அகெயின் ஒரு நல்ல ஃப்ளஃபி ப்ரஷ், அதாவது மோஃபின் முதல் யூஸ் பண்ண அதே 506 அந்த ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் ஸ்மால் பிளண்டிங் கொடுத்துக்கொள்றேன், ஹார்ஷ் லைன் இல்லாத மாதிரி. அகெயின் இந்த ஸ்லீக் இந்த ஐஷேடோ பேலட்ல இருக்கு இந்த நல்ல கோல்ட் கலர் எடுத்து இந்த இன்னர் கோர்னர் சைடு நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்றேன் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ப்ரஷை யூஸ் பண்ணி. ஸோ இந்த டெக்னிக் இந்த பிளஷ் பேலட் எடுத்து நான் பிளஷ் பண்ணிக்கொள்ள போறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து இந்த டார்க் கலர் பிங்க் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வெட் அண்ட் வைட் ஹைலைட்டிங் பேலட்டை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மோஃபின் 501 ப்ரஷ். தென் சேம் ஹைலைட்டிங் பேலட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து நோஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். தென் அதையிலே ஐப்ரோ போனையும் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த லாக்மி இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி நான் ஐலைனர் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
ஓகே, இந்த ஐலாஷ் கலரை வந்து யூஸ் பண்ணி நான் ஐலாஷ் வந்து கேர்ல் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் இப்போ லோரியல்ட மஸ்காராவை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த ஃபேக் ஐலாஷ் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஃபேக் ஐலாஷ் ஒட்டிட்டேன். அப்படியே இந்த ஜிமுக்காவும் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செயினும் போட்டேன். அப்படி நீங்கள் போடுறனாலும் போடலாம், போடாமல் கூட இப்படியே விட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரேயால் நல்லா இந்த ஃபேஸை ஃபுல்லாக செட் பண்ணி கொள்ள போகிறேன். அதாச்சும் இது ரெவல்யூஷன்னா ஹைலரோனிக் ஃபிக்ஸ் என்று சொல்லி செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே செட் ஆகிற அதே டைமுக்குள்ள நாங்கள் லிப்பை வந்து வரைஞ்சிக்கொள்வோம். ஸோ லிப்பை வந்து நான் வரைஞ்சிக்கொள்வோம். அதுக்கு நான் ரிமேலில் இருக்கிற ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து நல்லா போல்டான ஐக்கனுடைய நியூட் லிப்புக்கு போகிறேன். ஸோ இந்த ரெவல்யூஷன் ப்ரோ அந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு பேஜ் பிங்கிஷ் மாதிரி ஒரு கலர். இப்போ இந்த NYX இந்த லிப் க்ளாஸை யூஸ் பண்ணி அதை வச்சு பிளெயின் லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணி நல்லா லிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தடா. ஸோ இதுதான் எந்த பொங்கலோட ஃபைனல் லுக், சாரி லுக். ஸோ நீங்கள் இதே கலர் தீமில் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் என்ன கலர் சாரி கட்டுறீங்களோ, என்ன சுடி போடுறீங்களோ அதுக்கு இதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி 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 தை பொங்கல், அட்வான்ஸ் விஷஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை டாடா.